ஹலோ டியர் வியூவர்ஸ், வணக்கம் 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 அக்கா. சிஇபி பில்லை பார்த்ததுமே நம்ம எல்லாருக்குமே தூக்கி வாரி போடுது. அதே நேரம் இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சிஇபி பில் கட்டணங்களை அதிகரிக்க வேணும் என்று தொடர்ச்சியான செய்திகள் நம்முடைய காதுகளுக்கு வந்து விழுந்து கொண்டே இருக்கிறது. சிஇபி ஏன் நஷ்டத்தில் போகுது, சிஇபிக்கு ஏன் அதிகமான கடன் இருக்கிறது, இலங்கையில் வந்து மின்சார கட்டணங்களை குறைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் அக்குவர் ஆணிவராக நாம் பிரித்து ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆராய்ந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. ஆகவே வாங்க. டியர் வியூவர்ஸ், நான் இந்த சிஐபி சம்பந்தமான விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கும் போது ஒரு விஷயம் என்ன கண்ணில் பட்டுச்சு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஒன்று பார்த்தேன். அதாவது இலங்கையில் வந்து ஒரு சாதாரண எளிய குடும்பம், ஒரு கணவன் மனைவி அதே போல் ஒரு பிள்ளை இருக்கக்கூடிய ஒரு சிறிய குடும்பம் ஒரு மாதத்துக்கு எவ்வளவு அரசாங்கத்துக்கு பணமாக செலுத்துகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாமலோ தெரிஞ்சோ நாம் இந்த விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்கோம். சாதாரணமாக ஒரு எலக்ட்ரிசிட்டி பில்லுக்காக நாங்கள் 5000 ரூபாய்கள் வரை ஒரு குடும்பம் செலுத்துகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் நான் பார்த்தேன். அதே நேரம் இந்த ஒரு 3000 ரூபாய் வந்து நீர்க்கட்டணமாக நாம் செலுத்தி கொண்டிருக்கோம். அதே நேரம் நமக்கு தெரியாமல் நம்ம செலவு செய்கிற ஒவ்வொரு ரூபாய்களிலும் நாட்டுக்கான வெட் வரிகளாகவோ அல்லது இந்த பிரதேச சபைகளில் குப்பை அகழ்வதற்காக நாம் செலுத்துகிற அந்த கட்டணம் மொத்தமாக ஒரு 2000 ரூபாய்கள் என்று இந்த அரசாங்கத்துக்கு ஒரு குடும்பம், ஒரு எளிய குடும்பம் 10,000 வரை கட்டணங்களாக செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வந்திருக்கிறது. அதுவும் இந்த 10,000 ரூபாய்கள் என்பது சாதாரணமாக ஒரு 60,000 வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்துடைய 15% வருமானம் அப்படிங்கிற தகவலும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கில் காணக்கூடியதாக இருந்தது. இப்போ விஷயத்துக்கு வரலாம். ரீசெண்டாக எல்லா நியூஸ்லேயுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. சிஇபி வந்து தங்களுடைய மின்சார கட்டணங்களில் 13.56% அதிகரிப்பை கேட்பதாகவும் பியூசிஎஸ்எல் அது சம்பந்தமாக ஆராய்ந்து வருவதாகவும் ஒரு செய்தி வந்தது. இதுக்கு என்ன காரணமாக சிஇபி சொல்கிறார்கள் என்றால், தங்களுக்கு எதிர்வரக்கூடிய காலாண்டில், அதாவது ஏப்ரல் மாதம் தொடக்கம் ஜூன் மாதம் வரையான இந்த காலப்பகுதியிலே இந்த 3 மாதங்களுக்கு சிஇபிக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு தேவையான செலவாக 13,650 கோடிகள் இருப்பதாகவும், இதற்கு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வருமானமாக இந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்து வழங்கி அதன் மூலமாக அறவிடக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய கட்டணங்களின் அடிப்படையில் இவர்களுக்கு வரக்கூடிய வருமானமாக 11,690 கோடி ரூபாய்கள் இருப்பதாகவும், இதுக்கு இடைப்பட்ட ஒரு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய 1,960 கோடிகளில் 380 கோடிகளை தங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற சிஇபி மீதமாக இருக்கக்கூடிய 1,580 கோடிகளை அறவிடுவதற்காகத்தான் இந்த 13.56% கட்டண அதிகரிப்பை தாங்கள் எதிர்பார்ப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்.